அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இன் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் ஆஃப் பென்ஷனர்ஸ். ஓய்வூதிய ஆணையில் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களது பெயர் மற்றும் பிறந்த தேதிகள் திருத்தம் சம்பந்தமாக இராணுவ தலைமையிலிருந்து முப்படை வீரர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும் என ஒரு புதியதொரு வழிமுறை ஆணை பிறப்பித்துள்ளார்கள். ஏற்கனவே பெயர் மற்றும் பிறந்த தேதிகள் திருத்தம் சம்பந்தமாக அந்தந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்களிலிருந்து அதற்கான வழிமுறை இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளன. இருந்த போதிலும் அனைத்து முப்படைகளுக்கும் பொருந்தும் வகையில் புதியதொரு வழிமுறையை ஏற்படுத்த வேண்டி முப்படையிலிருந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு, அதாவது ட்ரைஸ் சர்வீஸ் கமிட்டி என அமைக்கப்பட்டு, அந்த புதிய ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி மத்திய அமைச்சக இராணுவ அமைச்சரிலிருந்து அதற்கு அனுமதி பெற்று இராணுவ தலைமையிலிருந்து அந்த புதியதொரு வழிமுறை ஆணையை வெளியிட்டுள்ளார்கள். முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பெயர் மற்றும் பிறந்த தேதிகளில் ஓய்வூதிய ஆணைகளில் இருப்பின், திருத்தம் இருப்பின், மாற்றங்கள் இருப்பின் அதை சரி செய்ய வேண்டி இந்த வீடியோ என்பது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதியதொரு பெயர் மற்றும் பிறந்த தேதி திருத்தம் சம்பந்தமான வழிமுறை ஆணை என்ன, அதன் முழு விவரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். ஓய்வூதிய ஆணையில் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் பெயர் மற்றும் பிறந்த தேதி திருத்தம். இராணுவ தலைமையின் முப்படைகளுக்கும் ஒரே புதிய ஆணை. இது பற்றி தான் இந்த வீடியோ. ஏற்கனவே நான் முதல்ல சொன்னது மாதிரி செப்பரேட் ஆர்டர் ஃபார் ஈச் சர்வீஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு இருந்தது. இது பற்றி ஒரு விரிவான வீடியோ வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் 15 ஜூலை 2024 வெளியிட்டிருந்தோம். இப்போது இந்த புதிய ஆணை என்பது எளிதான வழிமுறை, அது பற்றி தான் இது. இப்போது இன்டிகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர் MOD ஆர்மி ஏஜிஎஸ் பிரான்ச்சிலிருந்து ஏடிஜி மேன் பவர்லேருந்து அந்த லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 11 டிசம்பர் 2024. Address to all headquarters command and DIAV, Directorate of Indian Army Veterans. Subject clear-ஆக கொடுத்துருக்குறாங்க. யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் ஃபார் சேஞ்ச் ஆஃப் நேம், டேட் ஆஃப் பர்த் இன் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர். அப்படிங்கும்போது ஒரே மாதிரியான ப்ரொசீஜர்ஸ், அதுதான் வழிமுறை. இதற்கு நேம் அண்டு பிறந்த தேதிகள் திருத்தம் ஓய்வூதிய ஆணையில் திருத்தம் செய்வதற்கு என்பது தான். இதில் அவங்க சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் ஆஃப் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ரிட்டையர்டு பர்சனல் அண்ட் தேர் டிபெண்டன்ஸ் இன் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் ஆஃப் ஆல் 3 சர்வீசஸ். அந்த 3 முப்படைகளுக்கும் அவங்களுடைய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் இந்த பேர் மற்றும் பிறந்த தேதி திருத்தம் சம்பந்தமாகத்தான். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரை சர்வீஸ் கமிட்டி வாஸ் கன்வீன்ட் அண்டர் தி ஏடிஜி MP integrated MOD to formulate a uniform procedures amongst all 3 services. இந்த 3 சர்வீஸுகளுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு எளிதான வழிமுறையை பின்பற்ற வேண்டி ஒரு ட்ரை சர்வீஸ் கமிட்டி முப்படையிலிருந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க மூலமாக இதை தயார் செய்யப்பட்டு இது இராணுவ அமைச்சகத்திற்கு அமைக்கப்பட்டு இராணுவ அமைச்சகத்திலிருந்து ஒப்புதல், அதாவது 7 அக்டோபர் 2024 இராணுவ அமைச்சகத்திலிருந்து ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அதனால தான் அவங்க 11 டிசம்பர் 2024 இந்த லெட்டர் வெளியிட்டிருக்கிறாங்க. எய்ம், நோக்கம், டு சிம்பிளிஃபை த ப்ரொசீஜர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் கேரிங் அவுட் சேஞ்சஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் தி நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ரிட்டையர்ட் பர்சனல் அண்ட் தேர் டிபெண்டன்ஸ் இன் PPO தான். ஏன்னா ஒரு எளிதான வழிமுறை, அதற்கான டாக்குமெண்ட்ஸும் எப்படி எளிதான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி அவங்க அதை செஞ்சு இதை நாங்கள் வெளிவிட்டுருக்குறோம். இதை தான் நோக்கம். ஏன்னா முதல்ல தனித்தனி ஆர்டராக இருந்தது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருந்தது. அதனால் இப்போது சிம்பிளாக ஒரு ப்ரொசீஜரை ஏற்படுத்தி இந்த ஆணை வெளியிட்டுறது தான் இதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, சேஞ்ச் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இன் PPO ரிட்டையர்டு வெட்டரன்ஸ், அதாவது கரெக்ஷன் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ரிட்டையர்டு ஆஃபீஸர் JCOs அண்ட் OR ஆஃப் இந்தியன் ஆர்மி அண்ட் ஈக்குவலண்ட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி. இதில் சொல்லியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நோ ப்ரொவிஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். இது உண்மை தான். ஏன்னு கேட்டாச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் தான் அவங்க கமிஷன் எடுத்தாலும் சரி, என்ரோல்மெண்ட் ஆனாலும் சரி, அந்த டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் தான் அவங்க ஆஃபீஸராகவோ அல்லது JCOஸாகவோ அவங்க இராணுவத்துக்கு வர்றாங்க. அதனால் டேட் ஆஃப் பர்த்தில் எந்த விதமான மாற்றங்கள் செய்வதற்கும் முடியாது. ஆனால் போனஃபைடு மிஸ்டேக் பி ரெக்டிஃபைடு ஆஸ் பர் கமிஷன் லெட்டர் அண்ட் என்ரோல்மெண்ட் ஃபார்ம். பை தி வே அந்த
கமிஷன் எடுக்கிறப்ப வழங்கப்பட்ட அந்த கமிஷன் லெட்டர் அல்லது என்ரோல் ஃபார்மில் அவங்களுடைய பிறந்த தேதி சரியாக இருந்து அவங்களுடைய ஆவணங்கள் படி, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், அந்த டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இப்படி இருந்து பிபிஓவில் தவறாக இருந்தால் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் என்று வாங்கப்பட்டு அதன்படி அவங்களுக்கு திருத்தம் செய்யப்படும் என்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். சேஞ்ச் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இன் பிபிஓ ஆஃப் ஆஃபீஸஸ், ஜேசிஎஸ் அண்ட் ஓவர். செகண்ட்லி அவங்க கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் அண்ட் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்டு பர்சன்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா, இதுக்கு அவங்க ஏற்கனவே ஒரு ஆர்டர் இருந்தது, அது டிபெண்டன்ஸுக்கு, எக்ஸரிஸ்மேனுடைய டிபெண்டன்ஸனுடைய டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரிஸ்மெண்ட் வெல்ஃபேருடைய ஆர்டர் இருந்தது 23 டிசம்பர். அதன் அடிப்படையில் தான் ஒரு சர்க்குலர் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இப்போ டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். அதனுடைய அடிப்படையிலேயும் இப்போவும் இது உருவாக்கிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் 3 டாக்குமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் டிபெண்டன்ஸினுடைய டேட் ஆஃப் பர்த்துகளை திருத்தம் செய்வதற்கு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் எய்தர் பேன் கார்டு, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், இசிஹெச்எஸ் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எலெக்ஷன் ஐடி கார்டு, ஆதார் கார்டு. இதில் ஏதாவது ஒன்று அவங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட், அவங்க யார் பண்ணுறோமோ அவங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அந்த சமர்ப்பிக்கணும். ரெண்டாவது டிக்ளரேஷன் ஆஃப் நான் ஜுடிஷியல் பேப்பர் ரிகார்டிங் கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபார்மேட் அட் அப்பண்டிஸ் பி. அப்பண்டிஸ் பி அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க, எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும் அந்த நான் ஜுடிஷியல் பேப்பரில், ஸ்டாம்ப் பேப்பரில். மூணாவது இன் தி கேஸ் ஆஃப் சில்ட்ரனாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் எந்த தகுதியுள்ள அந்த அதிகாரிகள், ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள், ரெஜிஸ்டர், முனிசிபல் அத்தாரிட்டிஸ், லோக்கல் பஞ்சாயத்து, ஹெட் ஆஃப் ரெகக்னைஸ்டு ஸ்கூல், இஃப் அதாவது குழந்தைகளாக இருந்தால் அந்த அவங்க எங்கே படிக்கிறாங்களோ அந்த படிக்கிற ஸ்கூல்லேருந்து அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட், இல்லைன்னா போர்ட் ஆஃப் எஜுகேஷன், இதுக்கான இந்த சர்டிஃபிகேட் உள்ள ஃபார்மேட்டு ஒரு அப்பண்டிக்ஸ் சியில் அவங்க கொடுத்துருக்குறாங்க என்னங்கிறது. இதுதான் அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் ஆஃபீஸஸ், ஜேசிஎஸ் அண்ட் ஓவர் பற்றி, அதோட அவங்களுக்கு டிபெண்டனுக்கும் என்ன செய்கிறது தான் இந்த ஆர்டர். இதில் நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் நேம் இன் பிபிஓ. பிபிஓவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடிஷன், அமெண்ட்மெண்ட் இன் சர்நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், இன்க்ளூடிங் ஸ்பெல்லிங் எரர் இன் நேம் ஆஃப் ரிட்டையர்ட் ஆஃபீஸர், ஜேசிஎஸ் ஓவர் ஃபார் ஆல் 3 சர்வீசஸ். இதில் என்ன கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் பெர்சனல் அப்ளிகேஷன் பை ரிட்டையர்டு பர்சனல்ஸ். செகண்ட்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதில் கெஜெட்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஒன்லி ஃபார் ஆஃபீஸர்ஸ், ஆனரி கமிஷன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜேசியூஸ், ஈக்குவலன்ட் ரேங்க்ஸ் இன் ஆல் 3 மற்ற ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில். ஃபார் ஓவருக்கு அபிடவிட் மட்டும் இருந்தால் போதும், ஆனால் வித் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆஃபீஸர், ஜேசியூஸ் அண்ட் ஆனரி கமிஷன் ஆஃபீஸருக்கு கெஜெட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வேணும், ஆனால் ஓவர்ஸ்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டில் அபிடவிட் வேணும். அதே நேரத்தில் நியூஸ் பேப்பரில் அதில் போட்டு 2 நியூஸ் பேப்பரில் அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு வேணும்னு கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதனுடைய நியூஸ் பேப்பர் கட்டிங் 2 நேஷனல் டெய்லிஸ், காப்பீஸ் ஆஃப் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு செல்ஃப் அட்டஸ்டட், லேட்டஸ்ட் பென்ஷன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். அந்த பென்ஷன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அவங்களுடைய பேர், அதாவது என்ன இருக்குது அதுங்கிற பற்றி பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் தான் அது. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸில் என்ன இருக்குது, பிபிஓவில் என்ன இருக்குது, இதை பற்றி தான். நெக்ஸ்ட் எனி போனஃபைடு மிஸ்டேக் வில் பி ரெக்டிஃபைட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கமிஷனிங் லெட்டர் என்ரோல் ஃபார்ம் வென் நோ சேஞ்ச் இன் நேம் இஸ் சவுட். அதாவது நேமில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஆனால் அவங்க என்ரோல்மெண்ட் ஃபார்ம் பிரகாரம் அதில் பிபிஓவில் இல்லைன்னா அதில் அவங்க மாற்றம் செய்வதற்கு அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்பண்டிஸ் டி பிரகாரம் அவங்க மாற்றங்கள் செய்யலாம் அந்த பேரை அப்படின்னு கீழே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பேர் அதே தான் இருக்குது. அந்த ஆஸ்பர் அவங்களுடைய கமிஷனிங் லெட்டர் அண்ட் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் பிரகாரம் பிபிஓவில் செய்கிறதுக்கு அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் போதுமானது இதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிபெண்டன்ஸில் 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று அடிஷன், அமெண்ட்மெண்ட் இன் சர்நேம் இன்க்ளூடிங் ஸ்பெல்லிங் எரர் இன் நேம் ப்ரொவைடட் ப்ரொனன்சியேஷன் ரிமைன் தி சேம் ஃபார் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்டு பர்சன்ஸ். அதாவது சர்நேமில் மாற்றங்கள் இருந்தால், அதே நேரத்தில் அது ஸ்பெல்லிங் எரர், அந்த ப்ரொனன்சியேஷன் சம்மந்தமாக இப்போ ஏதாவது இருக்கும். தமிழ்னா தமிழில் பேர் சொல்கிறப்ப அது இங்கிலீஷில் எழுதுகிறப்ப அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கும். அதனால் அதை திருத்தம் செய்வதற்கு என்ன டாக்குமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அந்த பர்சனல் அப்ளிகேஷன், காப்பீஸ் ஆஃப் பேன் அண்ட் ஆதார் கார்டு செல்ஃப் அட்டஸ்டட் அவங்க. மூணாவது அபிடவிட் அண்ட் அபிடவிட் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் சப்ஸ்டன்சியேட்டிங் த சேஞ்ச் ஆஃப் சர்நேம் இன்க்ளூடிங் ஸ்பெல்லிங் எரர் இன் நேம் ஃபார்மேட் ஆஃப் அப்பண்டிக்ஸ் இ. ஏன்னா ஃபஸ்ட்டில் நமக்கு என்னென்னு கேட்டாச்சுன்னா, இந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, திருத்தங்கள் செய்வதற்கு நோட்டரி டீட்டர் இருந்து வாங்கினா போதும்
இருந்தது பாலிசி. ஆனால் இப்போ அஃபிடவிட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டில் வேணும்னு இது சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்மேட் பிரகாரம் நீங்கள் அஃபிடவிட் எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதான் இது. செகண்ட்லி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்நேம் சேஞ்ச் அல்லது ப்ரொனன்சியேஷன் படி அவங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு. செகண்ட்லி இதில் வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா, ஃபஸ்ட்டில் வந்து நியூஸ் பேப்பருடைய ஆடு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி திருத்தங்கள் இருந்தால். ஆனால் செகண்ட்லி வந்து அடிஷன் சேஞ்ச் அமெண்ட்மெண்ட் இன் மெயின் ஃபர்ஸ்ட் மிடில் நேம் ஃபார் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்ட் பர்சனல்ஸ். அந்த மெயின் அதான் ஃபஸ்ட் நேம்லேயும் மிடில் நேம்லேயும் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதுக்கு அதே தான். ஃபஸ்ட் வந்து பர்சனல் அப்ளிகேஷன், செகண்ட்லி அதான் பேன் கார்டு, ஆதார் கார்டு, மூணாவது சொன்னது மாதிரி அந்த அபிடேவிட் ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டில் இருந்து என்ன காரணத்துக்காக அது மாற்றங்கள் செய்யப்பட்டது என்பதற்காக. மூணாவது வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் மினிமம் 2 நேஷனல் டெய்லிஸ். இதுதான் இந்த பெயர் திருத்தம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வெட்டரன்ஸுக்கு, அப்புறம் அவங்க டிபெண்டன்ஸுக்கு 2 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. சர்நேமுக்குனா என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அல்லது நெக்ஸ்ட்டு மெயின் நேம் ஃபஸ்ட் அண்டு மிடில் நேமுக்கு மாற்றங்கள் இருந்தால் அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கிறோம். இதுதான் இந்த ஆர்டர்ஸ். இந்த ஆஃபீஸர்ஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குண்டான அட்ரஸ் இதில் கொடுத்துருக்காங்க. MP5 உங்களுடைய அட்ரஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. அது லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பரும் அது கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே அனுப்பணுங்கிறது மற்றவங்களுக்கு JCSOரை பொறுத்தவரையில் சம்மந்தப்பட்ட ரெஸ்பெக்டிவ் ரிக்கார்ட்ஸ்னு அந்த இதில் வந்து கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய அவங்க கம்ப்ளீட் அதில் சொன்னதுபடி அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ், அபிடவிட்ஸ் என்ன ஃபார்மேட்ஸோ அதை எல்லாமே அவங்க ABCDEFங்கிற போது அப்பண்டிசஸில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. தேவையுள்ளவர்கள் இதை பார்த்து இதன்படி அவங்க பின்பற்றி அவங்க டைப் பண்ணி அதோட டாக்குமெண்ட்டோடு சேர்த்து அனுப்ப வேணும். இதில் என்னென்னா ஃபியூ கிளாரிஃபிகேஷன் இன் நியூ பாலிசி. இதில் ஒரு பல கிளாரிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அபிடவிட் வந்து நோட்டரிட்டிட்ட வாங்கணும். இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்னு இருக்குது. இதில் எஃபெக்டிவ் டேட்டுங்கிறது இன்னும் சொல்லலை, எப்போ இருந்து இது பின்பற்றப்படுங்கிறது. அதாவது மற்ற ஆர்டர்ஸ் சூப்பர் சீட் ஆகணும். அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் தனித்தனியாக ஆர்டர் இருந்தது. அதில் வந்து சூப்பர் சீட் ஆகுமா இல்லையாங்கிறது பற்றி இல்லை. இது பற்றி நாங்கள் ஏற்கனவே இதுக்கு என்னென்ன அந்த கிளாரிஃபிகேஷன் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த கிளாரிஃபிகேஷன் என்னங்கிறது பற்றி ஓரிரு நாளில் வந்து இப்போ தமிழ்நாடு எக்ஸ் லீக்லேருந்து ஒரு லெட்டர் வந்து இப்போது ஆர்மி ஹெட் குவார்ட்டர், அதாவது டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ்க்கும் மற்ற அட்ரஸிஸ்க்கும் நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். அதனுடைய கிளாரிஃபிகேஷன் என்ன என்கிறது போடுவோம். அவங்க வந்து கிளியராக இதை கம்ப்ளீட் எல்லாருக்குமே அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது எப்போ இருந்து பின்பற்றப்படுதுன்னு இதில் தெரிவிக்கலை. அதுக்குண்டான ஆர்டர்ஸ் விரைவில் வரும்னு என்னன்னு நினைக்கிறோம். ஆனால் இது வந்து முக்கியமான ஆர்டர் தான், எளிதான ஒரு ஆர்டர் தான் இது. இப்போது ஏன்னா முதல்ல வந்து பெரிய ஒரு ஆர்டராக தனித்தனியாக இருந்தது. இப்போது ஒரே ஆர்டர் யூனிஃபார்ம் ப்ரொசீஜராக அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் முன்னாள் உட்படை வீரர்களை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது தான் இந்த ஒரு ஆர்டர். ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த பிறந்த தேதி மற்றும் பெயர் திருத்தம் மாற்றங்கள் இருந்தால் அந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஆகத்தான் செய்யுது. இப்போது DIAVலேருந்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ்லேருந்து கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது இருக்கிறதுனால அந்த காலதாமங்கள் ஆகுது அந்த ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுக்கு. அதனால் ஒரு எளிதான ஒரு வழிமுறையை இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதன் காரணமாக யாருக்காவது அந்த பெயர் திருத்தம் என்று பெயரோ அன்று டேட் ஆஃப் பர்த் திருத்தங்கள் தான் கண்டிப்பாக செய்யணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், வாழ்க வளமுடன்.